அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே புனிதமான ஒரு மாதத்தில் இருக்கோம். அதுவும் புனிதமிக்க ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இன்றைக்கு நாம் அனைவருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது அல்லாஹ்விடமிருந்து உதவியை உடனடியாக இறக்கக்கூடிய ஒரு முனாஜாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு முனாஜாத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே தெரியறது கிடையாது. அதாவது முனாஜாத் அப்படின்னா அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டால் நமது துஆவிற்கு பதில் கிடைக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்ட ஒரு கலவையான ஒரு துஆ தான் முனாஜாத். முனாஜாத் ஏராளமான முனாஜாத் இருக்குது. அதில் நான் இன்றைக்கு ஒரு சுருக்கமான ஒரு குட்டி முனாஜாத், வலிமார்கள் ஓதிய ஒரு அற்புதமான ஒரு முனாஜாத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு முனாஜாத்தை ஓதுறதுக்கே நம்ம எல்லோருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் கொண்ட ஒரு முனாஜாத். இதுவரையும் நம்மள பலரும் இதை அறிஞ்சிருக்கவே மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நம்ம ஓதுறதுக்கு நம்ம எல்லோருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த ஒரு முனாஜாத்தை ரொம்ப ஈமானோட இஹ்லாஸோட நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய துஆவை கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா வெறும் 15 நிமிடத்தில் உங்களுக்கு பதில் தருவான். உங்களுடைய துஆ மட்டும் கிடையாது, உங்களுடைய பல தலைமுறையினருடைய துஆவையும் அல்லாஹ் எளிதாக கபூலாக்குவான். இந்த முனாஜாத்தை வாழ்க்கையில் ஒரு முறை ஓதணும் அப்படின்னா போதும். இதை நம்ம எதற்காக ஓதணுமோ, இதற்கு பிறகு நம்ம எந்த துஆவை எல்லாம் நம்ம கேட்டோமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு இந்த ஆயுள் முடியறதுக்குள்ளே நமக்கு கபூலாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளாவது இதனுடைய பதிலை எதிர்பார்க்கலாம். அந்த அளவு ஒரு சக்தி பெற்ற ஒரு முனாஜாத்தை தான் நான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லோருக்காகவுமே நான் இதை அரபி, தமிழ் இதனுடைய பொருளை போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கையில் ஒரு முறை இதை நம்ம ஓதிட்டு கேட்டால் கூட அல்லாஹ் தஆலா என்றைக்காவது ஒரு நாளாவது இதற்கான பதிலை நமக்கு கொடுப்பான். அந்த அளவு ஒரு சக்தி பெற்ற ஒரு முனாஜாத்து தான். இப்போது இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறந்த இஸ்திக்ஃபாரை நம்ம 10 முறை ஓதணும். அது என்ன இஸ்திக்ஃபார் அப்படின்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு மின் குல்லி தம்பி வ ஹதியத்தின் வ அதூபு இலைஹி வ ஹுவ ஹய்யுன் தாயிமுன் காயிமுன் லா யஃபூத்து வலா யமூத்து பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த இஸ்திக்ஃபாரை நீங்கள் 10 முறை ஓதிக்கணும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ரொம்ப மகத்துவமான ஒரு பொருள். என்றும் நிலையுள்ள உயிருள்ளவனாய் இருக்கின்ற அவனை தவிர உண்மையாக வணங்கப்படுகிற வேற எந்த இறைவனும் இல்லையே. அத்தகைய அல்லாஹ்விடம் அனைத்து பாவங்கள் குற்றங்களை விட்டும் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். மேலும் அவனிடம் தௌபா செய்கிறேன். மேலும் அவன் என்றும் உயிருள்ளவன், நிரந்தரமானவன், நிலையுள்ளவன். எந்த காரியமும் அவனை விட்டும் தப்பாது. அவன் மரணிக்கவே மாட்டான். அவனது கரத்திலே உலகின் அரசாட்சி இருக்கிறது. அவனே எல்லா காரியங்கள் மீதும் வல்லமை பெற்றவனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இஸ்திக்ஃபாரே போதுமானது நமது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு. இன்னும் இந்த இஸ்திக்ஃபாருக்கு ஏராளமான பலன்கள் சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னா, ஏழையையும் செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க, இன்னும் பணம் தேவை உடையவங்க இந்த இஸ்திக்ஃபாரை தினமும் தொடர்ந்து 10 முறை ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு செல்வ பெருக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், வருமானத்தை அதிகமாக்குவான், அதில் பரக்கத்தையும் கொடுப்பான். பணம் எப்போதும் உங்கள் கையில் நிரந்தரமாக இருக்கும், பரக்கத்தாக இருக்கும். எனவே இதை நீங்கள் ஓதி பாருங்க. அடுத்தது, நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கக்கூடிய மிகச்சிறந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கி அந்த குட்டி முனாஜாத் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான், யா ஜாபிர குல்லி கசீரின் வயா மூனிச குல்லி வஹீதின் வயா சாஹிப குல்லி கரீபின் யஸ்ஸிர் அலைனா குல்ல அசீரின் யாமல் லா யஹ்தாஜு இலல் பயானி வத் தஃப்சீரி வ அன்த அலா மா யஷாஉ கதீருன் வ ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் பி அததி மன் சல்லா அலைஹி வ பி அததி மல்லம் யுசல்லி அலைஹி பிரஹ்மதிகே யா அர்ஹமர் ராஹிமீன். அவ்வளோதான், குட்டி முனாஜாத் தான். இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு முனாஜாத்தில் ஒரு சலவாத் இருக்குது, இஸ்திக்ஃபார் இருக்குது, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்குது.
இப்போ இதனுடைய பொருள், மனம் உடைந்த ஒவ்வொருவரையும் நிவர்த்தி செய்பவனே, தனித்த ஒவ்வொருவருக்கும் நிம்மதி அளிப்பவனே, ஒவ்வொரு ஏழையின் தோழனே, கஷ்டமான ஒவ்வொரு காரியத்தையும் எங்கள் மீது லேசாக்குவாயாக. விளக்கத்தின்பால் தேவையற்றவனே, நீ நாடிய அனைத்தின் மீதும் நீயே சக்தி பெற்றவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாரெல்லாம் ஸலவாத்து சொன்னார்களோ அவர்களின் எண்ணிக்கை அளவிற்கும், அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லாதவர்களின் எண்ணிக்கை அளவிற்கும் அல்லாஹ் தஆலாவே அவர்களின் மீது ஸலவாத்தை பொழிவாயாக. உன்னுடைய கிருபையினால் தான் கேட்கிறேன். கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக்க கிருபையாளனே. அவ்வளோதான். சிறந்த ஒரு அற்புதமான ஒரு துவா, அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கலவையான ஒரு துவா. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இதை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் எல்லா நாட்கள்லையுமே செய்யலாம். இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதனால் இன்றைக்கு அசருக்கு பிறகு செய்யுங்க, அல்லது இன்றைக்கு தூங்குவதற்கு முன்பாக கூட நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க, அல்லது நீங்கள் மற்ற நாட்களில் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் இன்றைக்கு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இன்னும் இதை பீரியட்ஸ் டயத்தில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம். இதை நீங்கள் ஏதாவது நியத்து வச்சு கூட ஓதுங்க. உங்களுடைய சிரமங்கள் லேசாகணும் அப்படிங்கிறதுக்காக ஓதுங்க. இது உள்ளத்தினுடைய கவலைகளை நீக்கக்கூடியது, கண்ணீரை அகற்றக்கூடியது, கடன்களை லேசாக்கக்கூடியது, துன்பங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா. எனவே இன்றைக்கே நீங்கள் எல்லோருமே இந்த முனாஜாத்தை 3 முறை ஓதிக்கோங்க. முதல்ல சொன்ன இஸ்திஃபாரை 10 முறை ஓதிட்டு தான் இந்த முனாஜாத்தை நீங்கள் 3 முறை ஓதணும். அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இரண்டுமே ரொம்ப ரொம்ப பலமான ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லோருக்குமே பலன் அளிக்கும். யாருக்குமே பலன் தராது அப்படின்னு சொல்லவே முடியாது. இதனுடைய பலன் இன்ஷா அல்லாஹ் என்றைக்காவது ஒரு நாளாவது உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்னும் அவசர தேவைக்கு இன்றைக்கு நீங்கள் அழுது அல்லாஹ்விடத்தில் இதை சொல்லி கேட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் வெறும் 10 நிமிஷம் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான். இதனுடைய பலனை இன்றைக்கு எல்லோருமே கண்கூடாக உணர முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை செஞ்சு நீங்கள் உங்களுக்காகவும் கேளுங்க, உங்களுடைய 10 தலைமுறையினருடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கேளுங்க, இன்னும் எல்லா மக்களுக்காகவும் கேளுங்க. உங்களுடைய துவாக்கல்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. என்னுடைய துவாக்கல்ல உங்கள் அனைவரையுமே நான் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நம் அனைவருடைய துவாவையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.